Hello students, 12th standard, subject economics, chapter 2, topic personal income. In our previous video, we had discussed about gross national product, மொத்த தேசிய உற்பத்தி. அதில் types of final goods and services, 5 types of final goods and services இதை பற்றி பார்த்தோம். And net national product, அதாவது NNP at market prices and NNP at factor cost, காரணி செலவில் நிகர தேசிய உற்பத்தி என்னென்ன. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அதை கால்குலேட் பண்ணுறோம் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் பர்சனல் இன்கம், தனிநபர் வருவாய் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ பர்சனல் இன்கம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை த இண்டிவிஜுவல்ஸ். என்ன பண்ணுறாங்க? ஸோ பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னு சொல்லி பாருங்கள். டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு தனிநபரும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்களோ. ஸோ அதில் ஆஃப் அ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் ரிசோர்ஸஸ் பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இன் த இயர். என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய டைரக்ட் டாக்ஸஸ் நேர்முக வரிகள்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ நேர்முக வரிகள்லாம் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதெல்லாம் சொல்லலாம். ரோட் டேக்ஸ் சொல்லலாம், ஹவுஸ் டேக்ஸ் சொல்லலாம், வாட்டர் டேக்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த நேர்முக வரிகள். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், லைக் இப்போ நம்ம சேலரி வாங்குகிறோம், லைக் ஒரு 20,000 சேலரி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 20,000 கையில் வாங்கினதுக்கு பிறகு அது வாங்குறப்ப என்ன பண்ணுவோம், ஃபுல் அமௌண்ட் வாங்குவோம். ஸோ அதற்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னென்ன டேக்ஸ் கட்டணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒன் ஃப்ளோவில் என்னங்கிறதெல்லாம் கட்டுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அதுக்கு அதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி இருக்குல்ல, பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இன் த இயர். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி இப்போ கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பர்சனல் இன்கம் சொல்லி சொல்கிறோம். அண்ட் பர்சனல் இன்கம் இஸ் நெவர் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம். ஸோ அப்போது பர்சனல் இன்கம் வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம அந்த நேஷ்னல் இன்கமோட ஈக்குவல் பண்ண மாட்டோம், பேலன்ஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் த ஃபார்மர் இன்க்ளூட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் whereas they are not included in the national income. So personal income is derived from national income by deducting undistributed corporate profits and employees contribution to social security schemes and adding transfer payment. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸோ பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது எதோட ஈக்குவல் ஆகாதுன்னு சொல்லிட்டோம், நேஷ்னல் இன்கமோட ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி எது வந்து இன்க்ளூட் ஆகும், எது ஆடப் ஆகும் இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகும், இதில் ஆடப் ஆகும்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் whereas they are not included in the national income. ஸோ இப்போ இதில் என்ன ஆகாது, அப்போது பர்சனல் இன்கம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வேறுபட்டு இருக்குது. ஸோ பர்சனல் இன்கம் வந்து இதோட சேராது, நேஷ்னல் இன்கமோட சேராது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் இன்கம் இஸ் derived from national income by deducting undistributed corporate profits. என்ன பண்ணணுமா, இதில் வந்து எதை டிடக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த பர்சனல் இன்கம் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டுபிடிக்கிறதுல பார்த்தோன்னா பர்சனல் இன்கம் இஸ் derived from national income by deducting undistributed corporate profits. ஸோ undistributed corporate profits அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, டிடக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. டிடக்ட் மீன்ஸ் என்னது, மைனஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இஸ் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸில் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதை என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ஆடிங் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஸோ அதை ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படிங்கிறதுக்குல ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அது பேமெண்ட். ஸோ இப்போ ஆடிங் அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ணுங்க அதை. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ இப்படி பண்ணும்போது தான் நமக்கு கால்குலேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பர்சனல் income is equal to national income minus social security contribution and undistributed corporate profits. So இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா, social security schemes, இதை வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். எதோட, இந்த நேஷ்னல் இன்கமோட மைனஸ் பண்ணி ப்ளஸ் எதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸை. ஸோ ஆடிங் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ இதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பர்சனல் இன்கம், தனிநபருடைய வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பாருங்கள் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன, தனிநபர் செலவிடக்கூடிய வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தனிநபர் செலவிடக்கூடிய வருவாய். ஸோ டிஸ்பென்சபிள் இன்கம் இஸ் ஆல்சோ நோன் as டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். என்ன சொல்கிறாங்க, டிஸ்போசபிள் personal income. It is the individual's income after the payment of income tax. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம பர்சனல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா பிஃபோர், அதாவது பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் என்ன பண்ணி சொல்லிக்கிறாங்க, இது
பிஃபோர் டாக்ஸஸ் வந்து டைரக்ட் டாக்ஸஸ் வந்து செலுத்துறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம இந்த பர்சனல் இன்கம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இதில் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அதில் மிஞ்சி இருக்கக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஸ்போசபிள் இன்கம் சொல்லி கால் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொன்னது நம்ம அந்த டேக்ஸ் செலுத்தினதுக்கு பிறகு நம்மளுடைய இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இப்போ நம்ம சேலரி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம எவ்வளோ வந்து நம்ம டைரக்ட் டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் கட்டுறோம். ஸோ கட்டினது போக மிஞ்சினது தான் நமக்கு என்னென்னு சொல்லி சொல்கிறோம்னா இந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணுறதா சொல்கிறோம். திஸ் இஸ் த அமௌண்ட் அவைலபிள் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் கன்சம்ஷன். என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து ரொம்ப அவங்களுடைய நுகர்வுக்கு தேவையான விஷயங்களை அடுத்த மிஞ்சின அமௌண்ட்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு, கமோடிட்டிஸை வாங்குறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம், தனிநபர் செலவிடக்கூடிய வருவாய் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம். இது என்ன மாதிரியான ஃபார்முலாவில் நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிஸ்போசபிள் இன்கம். ஸோ எப்படி ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பாருங்கள், டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம். ஸோ என்ன பண்ணுறாங்க, டிஸ்போசபிள் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பர்சனல் இன்கமோட என்ன மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ்னால் எதெல்லாம் சொல்லியிருக்கிறோம், இந்த ஹவுஸ் டேக்ஸு, ரோட் டேக்ஸு, ஸோ வாட்டர் டேக்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் டேக்ஸ் கட்டுறோம்ல. ஸோ இதெல்லாம் என்னது டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம் இன்டைரக்ட் டாக்ஸஸில். ஸோ சர்வீஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, வேல்யூ ஆடட் டேக்ஸு, கஸ்டம் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து என்ன சொல்லுவோம், இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டைரக்ட் டாக்ஸஸ் என்ன பண்ணணும், பர்சனல் இன்கமோட மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், டிஸ்போசபிள் இன்கம். அதாவது நமக்கு நம்மளுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு, ஒவ்வொரு தனிமனுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த டிஸ்போசபிள் இன்கம்மை நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, இப்படி தான் நம்மளுடைய அந்த ஒரு டிஸ்போசபிள் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறோம். சரியா, as the entire disposable income is not spent on consumption. என்ன பண்ணுறது இல்லை, ஆனால் இங்கே என்ன ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முழுமையான அந்த டிஸ்போசபிள் இன்கம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். எல்லாம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை, அந்த டேக்ஸ் கட்டினது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த டிஸ்போசபிள் இன்கம் வந்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, முழுமையாக செலவிடுறதில்ல. ஸோ என்ன பண்ணுறோம், முழுமையாக செலவிடுறது மீன்ஸ் என்னது, நம்மளுடைய கன்சம்ஷனுக்காக, நம்மளுடைய பொருட்களை வாங்கி நுகர்றதுக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, செலவிடுறதில்ல. அது என்ன பண்ணுறோம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம சேமிப்பாக என்ன பண்ணுவோம், நம்ம மிஞ்சினது போக நம்ம இப்போ 20,000 சம்பளம் வாங்குறோம்னா அதில் என்ன பண்ணுறோம், ஒரு 2,000 நம்ம 1,000 ரூபா ஒரு டேக்ஸ் கட்டுறோம். டேக்ஸ் கட்டினது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 19,000 என்ன பண்ணுறோம், சம் அமௌண்ட் என்ன பண்ணுறோம், குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் என்ன பண்ணுறோம், ஏதாவது பேங்க்ஸில் இல்லைனா ஏதாவது ஸ்கீம்ஸில் டெபாசிட் பண்ணுவோம், சேவிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஸோ டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ். என்ன பண்ணுறாங்க, டிஸ்போசபிள் இன்கம் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னா, எவ்வளோ நம்ம வந்து பொருட்களை வாங்கி நுகர்வுக்காக செலவு பண்ணியிருக்கிறோம், ஸ்பெண்டிங்ஸ் பண்ணியிருக்கிறோம், அண்ட் அடுத்ததாக எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம், இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க, டிஸ்போசபிள் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததாக டிஸ்போசபிள் இன்கம். அடுத்ததாக பெர் கேபிட்டா இன்கம். ஸோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வருமானம் சொல்லுவோம், தலா வருமானம், தனிநபருடைய தலா வருமானம் சொல்லுவோம். த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் அ பர்சன் ஆஃப் அ கண்ட்ரி இன் அ பர்டிகுலர் இயர் இஸ் கால்ட் பெர் கேபிட்டா இன்கம். ஸோ பர்டிகுலர் அந்த இயரில் ஒரு ஆவரேஜ் இன்கம் ஆஃப் பர்சன், ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்சனுடைய ஒரு சராசரியான வருவாயை தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு தனி மனிதனுடைய சராசரியான வருவாய், இதை நம்ம என்ன சொல்கிறோம், பெர் கேபிட்டா இன்கம். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ நான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 25,000 சம்பளம் சேலரி வாங்குறோன்னா என்னது, இன்னொருத்தனும் ஒர்க் பண்ணுறான். ஸோ இன்னொருத்தனும் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறான், அவனும் 25,000 வாங்குறான். அப்போது என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக இங்கே சராசரியான வருவாய் எவ்வளோவா இருக்குது, 25,000 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் இன்கம் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரியான சம்பளங்கள் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்கிறோம் பெர் கேபிட்டா இன்கம். அதாவது ஒரு மனிதனுடைய தலா வருவாய் இஸ் அப்டைன்ட் பை டிவைடிங் நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ
நேஷ்னல் இன்கம் வந்து எவ்வளோ இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய நாட்டினுடைய வருவாய், தேசிய வருவாய் எவ்வளோ இருக்கோ அதோட எதை டிவைட் பண்ண சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த மக்கள் தொகையை, பாப்புலேஷனை. ஸோ அதோட டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நமக்கு ஒவ்வொருத்தனுடைய தலா வருவாய் கிடச்சிரும். ஒவ்வொரு தலைக்கும் தலா வருவாய் என்னது, ஒவ்வொரு தலைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருவாய் என்ன, சராசரி வருவாய் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ தான் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அந்த பெர் கேபிட்டா இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், பெர் கேபிட்டா இன்கம் கிடச்சிரும். அடுத்ததாக ரியல் இன்கம். ஸோ ரியல் இன்கம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, உண்மை வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த உண்மை வருவாய் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குது, என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த நாமினல் இன்கம் இஸ் நேஷ்னல் இன்கம். ஸோ அதாவது உண்மை இது வந்து தனித்தனியாக கொடுக்கணும், பட் நமக்கு இதில் ஒன்றாவே சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ரியல் இன்கம்ங்கிறது ஒன்று, நாமினல் இன்கம் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இதில் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நாமினல் இன்கம் இஸ் நேஷ்னல் இன்கம்னு சொல்கிறாங்க, தேசிய வருவாய். எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் பர்டிகுலர் இயர். என்ன பண்ணுறாங்க, இது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் அ பர்டிகுலர் இயர். ஸோ ஒரு பொதுவாக ஒரு காமன் ப்ரைஸ் லெவல் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் இயரில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை தெரியப்படுத்துது நமக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், ரியல் இன்கம் இஸ் த பையிங் பவர் ஆஃப் நாமினல் இன்கம். ஸோ இப்போ ரியல் இன்கம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய பையிங் பவர் இருக்கு இல்லையா, வாங்கக்கூடிய அந்த திறன் இருக்கு இல்லையா, சக்தி இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நாமினல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அட் கரண்ட் ப்ரைஸஸ். ஸோ இதெல்லாம் முதல்ல நம்ம பார்த்துருக்கோம். நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஃபைனல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதனுடைய இறுதி மதிப்பு. அந்த குட்ஸினுடைய உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உற்பத்தி பண்ணுறதுனுடைய இறுதி மதிப்பு தான் நம்ம என்ன சொல்லி சொல்கிறோம், நேஷ்னல் இன்கம். எவ்வளோ வந்து உற்பத்தி பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். சரியா? அதே மாதிரி பட் இட் டஸ் நாட் இண்டிகேட் த ரியல் ஸ்டேட் ஆஃப் எக்கானமிஸ். என்ன பண்ணுறதுல இது வந்து ரியல் எக்கானமியை வந்து என்ன பண்ணுறதுல இது காட்டுற மாதிரி நமக்கு தெரியல. த ரியல் இன்கம் இஸ் டிவைடட் அஸ் ஃபாலோஸ். எப்படி வந்து நமக்கு இது வந்து டிவைட் பண்ணி காட்டுறாங்க இந்த ரியல் இன்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, த ரியல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், நிலையான விலையில் இந்த ரியல் இன்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் இதுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போது ஒரு மொபைல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 2010 என்ன இருக்கும், அந்த மொபைல் வந்து 10,000 இருந்திருக்கலாம். சரியா? அதுவே 2015 என்னவாக இருந்திருக்கும், ஒரு 20,000 இருந்திருக்கும். சரியா? ஸோ இப்போது அதனுடைய மதிப்பு என்ன ஆகிட்டுருக்கு, இயர் பை இயர் என்ன ஆகிட்டுருக்கு, அதனுடைய விலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. பட் அந்த பையிங் பவர் என்னவாகிட்டே இருக்குது, ஆனால் அதுவும் அதிகமாகிட்டே தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது அந்த இயர் அதிகமாக அந்த பொருளுடைய விலையும் என்னவாகிட்டுருக்கு, அதிகமாகிட்டுருக்கு. ஆனால் இங்கே நமக்கு என்ன தெரிய வருது, இதிலேருந்து விலை அதிகமானாலும் நம்மளுடைய மணி வேல்யூ என்னவாகிட்டுருக்கு, குறைஞ்சிட்டே இருக்குது, கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ அப்போது நமக்கு ஒரு பேஸ் இயருங்கிறது என்னதை இப்போ இதில் கண்டுபிடிச்சி நமக்கு பேஸ் இயர்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சுருக்காங்கன்னா, இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2010 தான் நமக்கு என்னது பேஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்கனாமிக்கலாக வச்சுருக்காங்க. ஸோ பேஸ் இயர் அப்படிங்கிறது 2010. 2015 அப்படிங்கிறது என்னது, இந்த ரியல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த இயர். சரியா? ஸோ இப்போ இந்த லாஸ்ட் இந்த கரண்ட் இயர் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க, மணி அட் கரண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இயர். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸோ அந்த பேஸ் இயர்லேருந்து அந்த கரண்ட் இயரோட அந்த வேல்யூவை நம்ம மைனஸ் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், ரியல் இன்கம் கிடச்சிரும். ஸோ இந்த ரியல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸஸ். ஸோ கரண்ட் ப்ரைஸஸில் நேஷ்னல் இன்கம் எந்த அளவுக்கு இருக்குது ப்ளஸ் அதோட எதை ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, P1 டிவைடட் பை P0. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, P1 அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. P0 அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் பேஸ் இயர். பேஸ் இயர்னா என்னது 2010, கரண்ட் இயர்னா இப்போ 2020. சரியா? ஸோ இப்போ அந்த இயருக்கும் இந்த இயருக்கும் என்ன இருக்குது, நிறைய ப்ரைஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அதில் டிவைட் பண்ணும்போது ஸோ ப்ரைஸஸ் இண்டெக்ஸ் டூரிங் கரண்ட் இயருக்கும் பேஸ் இயருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், டிவைட் பண்ணி நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸஸோட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்னா ரியல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், நமக்கு ரியல் இன்கம் கிடச்சிடும். சரியா?
ஸோ தான் இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. P1 வந்து என்ன சொல்லி எதை டினோட் பண்ணுது, ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் கரண்ட் இயர், P0 ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் பேஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்னது, குறைப்பான், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டினுடைய டிஃப்ளேட்டராக இருக்குது, குறைப்பானாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் அன் இன்டெக்ஸ். என்னது, இது ஒரு குறியீடு, எப்படி வந்து நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ். என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் சேஞ்சஸ் சொன்னோம்லே, இப்போ முதல்ல சொன்னோம்லே அதே மாதிரி தான், அதனுடைய ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. என்ன பண்ணுறோம், அதோட ஜிடிபியோட இன்க்ளூட் பண்ணுறோம், எவ்வளோ வந்து ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம். இட் இஸ் அ ப்ரைஸ் இன்டெக்ஸ் விச் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த நாமினல் ஜிடிபி in a given year by the real GDP. ஸோ நாமினல் ஜிடிபிக்கும் ரியல் ஜிடிபியும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணுங்கள். அப்படி டிவைட் பண்ணும்போது நான் டிவைட் பண்ணி ஃபார் த சேம் இயர் அண்ட் மல்டிப்ளையிங் இட் பை 100. அந்த சேம் இயர்லேயே எதோட மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அந்த 100 அப்படிங்கிற மதிப்பால் அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்னா ஜிடிபி டிப்ளேட்டர், எந்த அளவுக்கு நமக்கு அதில் ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ரைஸ் சேஞ்சஸை ஃபைன் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜிடிபி டிப்ளேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன கிடைக்குது, அந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ் விச் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த நாமினல் ஜிடிபி. ஸோ என்ன பண்ணுறோம், நாமினல் பேரளவில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எதோட டிவைட் பண்ணுறோம், given year by the real GDP. ஸோ the real உண்மையான கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ பேஸ் இயருக்கும் அந்த நாமினல், அதாவது கரண்ட் இயருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதோட இன்ட்டு 100 அதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஜிடிபி டிஃப்ளேட்டர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அண்ட் டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.